சவுத் இந்தியால இருந்து டெல்லிக்கு போன ஒரு பெஸ்ட் கிக் பாக்ஸர். டேய், பட்டன் தேங்காய் உடைச்ச மாதிரி சொல்றா, சும்மா வளவளன்னு பேசிட்டு இருக்காத. அம்மா, தேவி என் பொண்ணுமா, தேவி என் பொண்ணுமா. ஏடி, நான் தான் ஏதோ ஒரு கோபத்தில் அவளை திட்டேன், தலைமுடிக்கிட்டேன்னு சொல்லிட்டேன். நிஜமாவா தலைமுடிக்கிட்டேன்? அதுக்காக சொந்த பொண்ணு கல்யாணத்தை என்கிட்ட எல்லாரும் மறைப்பீங்களா? என்ன மன்னிச்சிடுங்க. உங்ககிட்ட சொல்லணும் தான் ஒவ்வொரு நொடியும் துடிச்சிட்டு இருந்தேன். நாங்க இன்னைக்கு காலையில பேசினது நீங்க நின்னு கேட்டது எனக்கு தெரியுங்க. சொன்னா திட்டுவீங்களோன்னு பயந்து நீங்களா என் போன் எடுத்தாவது தேவி கல்யாண வீடியோ பாப்பீங்கன்னு என் போனை அங்கங்க உங்க கண்ணு முன்னாடி வச்சேன். நீங்க எடுத்து பார்க்கவே இல்லைங்க. என் பொண்ணுக்கு தப்பானவ இல்லடி, சத்யா என் பொண்ணு, என் பொண்ணுடி. அவ பாத்தியா, என்கிட்ட கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக தள்ளி ஒரு ஆளை போராடி அவ அக்கா கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கா. 2 உசுர சத்யா காப்பாத்திருக்கா. என்னையும் சேர்த்து 3 உசுருங்க. நான் இத்தனை நாள் நடப்பணமா தானே இருந்தேன். காலையில தாங்க எனக்கு உசுரே வந்தது. அம்மா, சத்யாவை வாய்க்கு வந்தபடி நான் என்னெல்லாம் பேசிட்டேன். புதுசா கல்யாணமான பொண்ணுன்னு கூட நான் பார்க்கலையம்மா. புதுசா கல்யாணமான பொண்ணுக்கு ஒரு அப்பங்கார வாழ்த்து சொல்லுவா. நான் விஷத்தை கேக்கிட்டேனம்மா. என் பொண்ணு அதை கேட்டு எப்படி துடிச்சு போயிருப்பா. நீங்க சொன்ன வார்த்தையை கேட்டு சத்யா செத்துருப்பாங்க. ஒரு சுடு சொல்லி கூட அவன் தாங்க மாட்டான். ஆனா அக்காக்கு கல்யாணம் பண்ணணும்ன்ற லட்சியம் அவன் உசுர புடிச்சு வச்சது. பெத்த தாய் எனக்கு மட்டும் தாங்க தெரியும் அவன் மனவேதனை. ஐயோ 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 ஐயோ, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன். ஐயோ, எனக்கு மன்னிப்பே கிடையாது. அதெல்லாம் விடுப்பா, நீர் அடிச்சு நீர் விலகுமா. அப்ப நம்ம குடும்பத்துக்கு கெட்ட நேரம் நடக்க கூடாதுல நடந்துச்சு. இனிமே நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சத்யாவனால மறுபடியும் சந்தோஷமும் சிரிப்பும் திரும்ப வந்திருக்குடா. இருங்க, இதோ வரேன். பரதா, தேவி கல்யாண விஷயமா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட சொல்ல வரும்போது நீ ரொம்ப சோகமாவே இருந்த. சரி, உனக்கு வேற ஏதோ பிரச்சனையாக்க நினைச்சு நானும் சொல்லாம வந்துட்டேன். ஏண்டா, இத்தனை நாள் அவங்கள பத்தி பேசாம திடீர்னு வந்து தேவி என் பொண்ணு, சத்யா என் கண்ணுன்னு மார் தட்டுற. அவங்க மேல இருந்த கோபம் வருத்தம் எல்லாம் போயிடுச்சா? போயிடுச்சுமா, போயிடுச்சு. சாதாரணமா ஒரு கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு ஊரா சேர்மனா போய் தாலி எடுத்து கொடுத்த எனக்கு தெரியலையம்மா. ஆனா தேவி இருந்த நிலைமை, அவன் உசுருக்கு இருந்த ஆபத்து, அவன் வயிற்றுல வளர்ற குழந்தை அபிய சந்திக்க முடியாத ஒரு காலகட்டம், அந்த செல்வனாகியோட அராஜகம் எல்லாத்தையும் சமாளிச்சு என் பொண்ணு சத்யா அவ அக்காவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டம்மா. இது சாதனை இல்லம்மா, அதிசயம், பெரிய அதிசயம். எனக்கு இப்ப புரியுதுமா, புரியுது. வானத்துல உசுறு போயிடும் நினைச்சேன். ஆனா நான் பெத்த என் தங்கம் பெத்த அப்படியே காப்பாத்திட்டம்மா. எங்க நல்ல ஆசை தீர கண் குளிர நம்ம தேவி அபி கல்யாண போட்டோ வீடியோ எல்லாம் பாருங்க. குடு குடு குடு.
அம்மா தேவி, சத்யா, ஏண்டா மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுக்கிட்டு முகத்தை மட்டும் வெறப்பா வச்சுக்கிட்டு இருந்தியாடா? பாக்கி அவனுக்கு எப்போதுமே பில்டிங் தான் ஸ்ட்ராங், பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். பாசத்துல அடிபட்ட பையன் அவன். 2 குழந்தைகள் மேலேயும் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான் அவன். தேவிக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சு இப்பதான் தெரிஞ்சிருக்கார் மாமா. ஆமாப்பா, உண்மைதான். கோவைய கண்ணு மறைச்சிடுச்சு. இப்ப மறுபடியும் பாசம் தான் என் கண்ணை திறந்து விட்டு இருக்கு சிங்கம்பலம். அப்பா அப்பா, நீங்களும் என் பொண்ணோட கல்யாண வீடியோ பாருங்க. டேய் நீயே பாருடா, இந்த படம் என் மொபைல்ல 100 தடவைக்கு மேல ரீலா போயிடுச்சு. ஏம்மா, பெத்த அப்ப நான் இருக்கேன், எல்லாருமே என்கிட்ட இருந்து மறைச்சிட்டீங்கல்ல. யாராவது ஒருத்தராவது என்கிட்ட சொல்லுவீங்க நான் எதிர்பார்த்தேன், யாரும் சொல்லவே இல்லையே. இப்ப நானா கேக்குற வரைக்கும் இந்த விஷயத்தை யாரும் சொல்லவே இல்லையே. ஏம்மா நீ கூடவாம்மா? டேய் உனக்கே இவ்வளவு இருக்கும்போது உன்னை பெத்தவ நானு, எனக்கு இருக்காதாடா? கடைசியில நீயே வந்து என் கால்ல விழுந்த பத்தியா? ஆமாம்மா. அம்மா, உங்க கால்ல மட்டும் இல்லம்மா, நான் பெற்ற என் பொண்ணுங்க கால்ல விழுந்தா கூட தப்பு இல்லம்மா, தப்பு. வரதா, இப்படி எல்லாம் பேசாதீங்க. கொண்டாங்க, இது சந்தோஷமான நேரம். இந்த நேரம் வராதான்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். பிரிஞ்ச குடும்பம் இப்ப ஒண்ணு சேர்ந்துடுச்சு. இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க. அப்பம்மா கொடு. இந்த சந்தோஷ விஷயத்தை கேட்டு என் மனசு நிறைஞ்சு போச்சு. சத்யா ஏன் அம்மாவை புரிஞ்சு நடந்துக்க மாட்டேங்கிறா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க கூடாதா? ஏன் இப்படி பண்றா? எஸ், யாரு? அண்ணா உள்ளவானா? அண்ணா, இது என்ன புது பழக்கம்? கதவை தட்டிட்டு வர. எல்லா புது பழக்கத்தையும் இனிமே பழகிக்க வேண்டியதான். சாரிண்ணா, ஒரு காஃபி குடிக்கிறதுல இவ்ளோ பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இல்ல அர்ஜுன், இங்க நடக்கிறதையெல்லாம் நீயும் பாத்துக்கிட்டு தானே இருக்க. சத்யாவுக்கு இதுக்கு இந்த வேண்டாத வேலை? தேவி விஷயத்துல அவ ரொம்ப தலையிடுறா. அண்ணா அப்படி சொல்லாத. சத்யா பணக்கார வீட்டு பொண்ணு, அவளுக்கு எப்பவுமே இந்த குடும்பத்து மேல அக்கறை அதிகம். தேவி வர்றதுக்கு முன்னாலேயே அவ இந்த குடும்பத்து மேல பாசத்தை பொழிஞ்சா. ஓ மேல அக்கறையா இருந்தா. வீட்டுல எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுத்தா. உன்னை இங்க பார்க்க முடியலன்னதும் ஆபீஸ்க்கே தேடி வந்து உனக்கு கிஃப்ட் கொடுத்தா.